அப்படியான கர்த்தரை தேட வேண்டியது எப்படி தேட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளே ஒரு சின்ன இழப்பு வந்தாலும் நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், இந்த மாதம் உங்களுக்கு 10,000 ரூபாய் ரெகுலராக வரணும். 10,000 ரூபாயில் 1 ரூபாய் குறைஞ்சாலும், ஆண்டவரே எங்கே தப்பு பண்ணினேன், ஏன் குறைஞ்சிடுச்சு, எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே என்று அவள் அந்த வெள்ளியை தேடினது போல நம்ம தேட வேண்டும். ஆண்டவரே நீ தந்ததை குறைக்க மாட்டி, நீர் எனக்கு தந்ததை திரும்ப பிடுங்கிக் கொள்ளுகிற தேவன் அல்ல, தப்பு எங்கிட்ட தான் ஆண்டவரே இருக்கும், எனக்கு சொல்லித்தாரும் என்று உங்கள் எல்லாருக்கும் விளக்கு இருக்குதா? வேதமே வெளிச்சம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படி இழந்துட்டேன்ப்பா, எனக்கு சொல்லித்தாங்கப்பா. பைபிள் எங்கே வசனம் இருக்குது எனக்கு சொல்லித்தான். ஒருவேளை வசனம் தனியாக உங்களுக்கு ஞாபகம் வரலைன்னா சும்மா அந்த வசனத்தை வாசித்தாலே போதும். சும்மா வாசிங்க. ஆண்டவரே பேசும் என்கிற எதிர்பார்ப்போடு பேசுங்க. அதுதான் வெளிச்சம். அது உங்களுடைய இருதயத்தில் வெளிச்சத்தை கொண்டு வரும். கொண்டு வந்த உடனே பெருக்குமாற வச்சு சுத்தம் பண்ணிடணும். அதை நம்மை விட்டு எடுத்து போட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இழப்புகளை சாதாரணமாக விட்டு விடுகிறவர்கள் ஹல்லேலூயா இழந்து போவார்கள். சின்ன ஒரு காரியத்தை இழந்தாலும் ஆண்டவரே இந்த இழப்பு ஏன் வந்தது, எனக்கு கற்றுத்தாரும் என்று வேதத்தை நாம் நலமுடன் தேடி ஹல்லேலூயா அதன்படி நம்மை மாற்றிக்கொண்ட நிறைய பேருக்கு ரகசியம் தெரியும், பைபிள் தெரியும், ஆனால் என்ன பண்ண மாட்டோம், சுத்தம் பண்ண மாட்டோம். பிள்ளைகளே சுத்தம் பண்ணுவோம் என்றால் ஒன்றை கூட இழக்க விடாமல் சகலவற்றை திருப்பி தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.